அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 12வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் 1.35 முதல் படம், இரண்டாவது படம், மூன்றாவது படம் கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை என காண்க. கேள்விலேயே ஒரு 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 படங்கள் எதை உணர்த்துது அப்படின்னா, சார்புகளை வரைபடம் மூலமாக வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இந்த கீழ்கண்ட 3 சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை அப்படிங்கிறத நம்ம கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். ஒரு சார்பை வரிசை சோடிகளின் கணமாகவும் எழுதலாம், அட்டவணை முறைப்படுத்தியும் எழுதலாம், அம்புக்குறி படம் மூலமாகவும் வரையலாம், வரைபட முறையிலையும் எழுதலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி கணக்கில் தான் நம்ம பார்த்தோம். நமக்கு இந்த கணக்கில் 3 சார்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சார்புகளுமே வரைபடத்தில் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் இருக்குது பாருங்கள். சார்பினை பிங்க் கலரில் குறிச்சிருக்காங்க, கிடைமட்ட கோடு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த 3 சார்புகளில் எவை ஒன்றுக்கொன்றானவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தணும். அதற்கான வரையறை தெரிஞ்சால் போதும், ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். குத்துக்கோட்டு சோதனையை முதல் எடுத்துக்காட்டு கணக்கில் தான் பார்த்தோம். இது கிடைமட்ட சோதனை. வளைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். முதல் படத்தில் பாருங்கள், சார்பானது ஒரு நேர்கோடாக இருக்குது. அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறது தான் சார்பு. அது நேர்கோடாக இருக்குது. நம்ம க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிற அந்த கிடைமட்ட கோடானது சார்பினை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. பி என்ற ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. இரண்டாவது படத்தில் பாருங்கள், வளைவரையை பி மற்றும் கியூ ஆகிய 2 புள்ளிகளில் வெட்டுறதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது படத்தில் வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுது. இப்போ ஒரே புள்ளியில் மட்டும் வெட்டினால் அந்த சார்பானது ஒன்றுக்கொன்றானவை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே முதல் மற்றும் மூன்றாவது படத்தில் கொடுக்கப்பட்ட சார்புகள் ஒன்றுக்கொன்றானவை அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பாருங்கள். ஒரு கிடைமட்ட கோடு வரைபடம் 1.35 முதல் மற்றும் மூன்றாவது படத்தில் அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில், அதாவது பி என்ற புள்ளியில் மட்டும் வெட்டுவதால் இவை ஒன்றுக்கொன்றான சார்பினை குறிக்கும். வரைபடம் 1.35 ரெண்டாவது படத்தில் பாருங்கள், வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு பி மற்றும் கியூ ஆகிய 2 புள்ளிகளில் வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பினை குறிக்காது. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 13வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.